ஹலோ எவ்ரிவன். நம்ம நாட்டோட பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான ஒரு சூப்பரான சீக்ரெட்டை இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். நம்ம தேசத்துக்கு இந்தியா, பாரத் அப்படிங்கிற பேர்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நாம ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாடுகளுக்கு நடுவுல பார்டர், கோடுகள் எதுவுமே இல்லாத ஒரு பழங்காலம். நிலப்பரப்புகளை நதிகளும் மலைகளும் தான் அப்போ அடையாளப்படுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு ஒற்றை நதி எப்படி ஒரு பெரிய தேசத்துக்கே பேரா மாறுச்சு, தண்ணி எப்படி ஒரு நிலத்தோட அடையாளமா மாறுச்சு, இதுதான் நம்ம பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல பழமையான சிந்து நதியில ஆரம்பிச்சு பாரசீகர்கள் அப்புறம் கிரேக்கர்கள் செஞ்ச உச்சரிப்பு மாற்றங்களை பத்தி பார்ப்போம். அடுத்து நம்ம பாரம்பரிய பெயரான பாரதம்க்கு வருவோம். கடைசியா உங்களை டெஸ்ட் பண்ண ஒரு குட்டி குவிஸ் இருக்கு. செக்ஷன் 1 த ஏஷியன் சிந்து ரிவர், அதாவது பழமையான சிந்து நதி. இந்தியா அப்படிங்கிற அந்த பெயரோட ஆணிவேர் சமஸ்கிருதத்துல இருக்கிற சிந்து அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் தொடங்குது. சிந்து அப்படின்னா சாதாரணமான ஒரு நதி கிடையாது, மிகப்பெரிய நதி இல்லைன்னா கடல் மாதிரி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நீர்ப்பரப்புன்னு அர்த்தம். அந்த நதியில ஓடின தண்ணியோட அளவை இந்த ஒரு வார்த்தை பர்ஃபெக்டா நமக்கு உணர்த்துது. சரி, பழங்காலத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா ஓடின இந்த சிந்து நதி புவியியல்ல எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியுமா? அது இப்போதைய பாகிஸ்தான் நாட்டுல இருக்கு. அங்கிருந்து தான் நம்ம தேசத்தோட பேர் உலகம் முழுக்க டிராவல் ஆக தொடங்குச்சு. செக்ஷன் 2 பாரசீகர்கள் செஞ்ச மொழி மாற்றம். இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். பாரசீகர்கள், அதாவது பெர்ஷியன்ஸ், அவங்களுக்கு எஸ் அப்படிங்கிற ஒலியை உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். அதனால அவங்க எஸ் சவுண்டுக்கு பதிலாக எச் சவுண்டை பயன்படுத்தினாங்க. ஸோ சிந்து அப்படிங்கிற வார்த்தை அவங்க எல்லைகளுக்கு போகும்போது உருமாறி இந்து அப்படின்னு மாறிடுச்சு. இந்த ஒரு சின்ன உச்சரிப்பு மாற்றத்தால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சிந்து நதிக்கு பக்கத்துல வாழ்ந்த மக்களை பாரசீகர்கள் சிம்பிளா இந்துக்கள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நதியோட பேரு அங்க வாழ்ந்த மக்களோட ஒட்டுமொத்த அடையாளமா மாறின ஒரு முக்கியமான வரலாற்று தருணம் இது. செக்ஷன் 3 கிரேக்கர்களோட உச்சரிப்பு மாற்றம். கதை இதோட முடியல. அடுத்து கிரேக்கர்கள் உள்ளே வராங்க. அவங்க பாரசீகர்களோட அந்த இந்து அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அந்த வார்த்தையில முதல்ல வர்ற ஹெச் ஒலிய அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அதனால ஹெச் இல்லாம அது இண்டோஸ் அல்லது இண்டஸ் அப்படின்னு மறுபடியும் மாறிடுச்சு. பாத்தீங்களா, வார்த்தைகள் மாறும்போது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு. சோ ஒரு சமஸ்கிருத நதியோட பேரு பார்சியர்களால தப்பா உச்சரிக்கப்பட்டு அப்புறம் கிரேக்கர்களால மறுபடியும் மாத்தி அமைக்கப்பட்டு கடைசியா இந்தியா அப்படிங்கிற ஒரு சொல்லா வந்து நின்னுச்சு. காலப்போக்கில் அந்த இண்டஸ் நதி பாயற முழு நிலப்பரப்புக்குமே இந்தியாங்கிற பேரு செட்டில் ஆயிடுச்சு. ஒரு சின்ன உச்சரிப்பு பிழை ஒரு மாபெரும் தேசத்தோட பேரா மாறினது இப்படிதான். செக்ஷன் 4 பாரம்பரிய பெயரான பாரதம். இவ்ளோ நேரம் வெளிநாட்டவர்கள் வச்ச பேரை பத்தி பார்த்தோம். ஆனா இந்த நிலத்தோட உண்மையான பாரம்பரிய பெயர் பாரத் அல்லது பாரதம் அப்படிங்கிறது தான். இது எந்த நதியிலிருந்தும் வரல, மாறா நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பழமையான அரசன் பரதன் அப்படிங்கிறவரோட பெயர்ல இருந்து தான் நம்ம தேசத்துக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது. இது நம்மளோட ஒரு உள்நாட்டு பெருமை. இந்த 2 விதமான வரலாறுகளையும் நம்ம நவீன இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒன்னா இணைக்குது பாருங்களேன். நம்ம கான்ஸ்டியூஷனோட முதல் வரியே இதுதான், இந்தியா தட் இஸ் பாரத், அதாவது இந்தியா அதாவது பாரதம். நம்ம அரசியலமைப்போட முதல் வரியிலேயே இந்த 2 பேர்களுக்கும் இருக்கிற வரலாற்று தொடர்பும் முக்கியத்துவமும் ரொம்ப அழகா அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபைனலி செக்ஷன் 5 ஒரு சின்ன ரீகேப் மற்றும் குட்டி குவிஸ். நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த உச்சரிப்பு பயணத்தை ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி சிம்பிளா பார்ப்போம். ஸ்டெப் 1 சமஸ்கிருதத்துல சிந்து, ஸ்டெப் 2 பாரசீகர்கள் வாயில அது இந்து, ஸ்டெப் 3 கிரேக்கர்கள் கையில அது இண்டஸ், அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4 உலகம் முழுக்க அறியப்படுற இந்தியா. ஒரு நதியோட பேரு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குளோபல் நேமா மாறுச்சுன்னு இதுல இருந்து கிளியரா தெரியுதுல்ல? ஓகே, இப்போ ஒரு பாப் குவிஸ். எந்த பழங்கால மக்கள் அவங்க மொழி பழக்கத்தால எஸ் ஒலிய ஹெச் ஒலியா மாத்தினாங்க? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா அப்படியே மனசுக்குள்ளேயே சத்தமா சொல்லுங்க பாப்போம். எஸ், சரியான பதில் பாரசீகர்கள். ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர். இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தரேன். நம்ம தேசத்தோட பேரே ஒரு நதியில இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற புவியியல் அமைப்பு நம்மளோட கல்ச்சரையும் ஐடென்டிட்டியையும் எந்த அளவுக்கு உருமாக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது உலகத்தை நீங்க பார்க்குற விதத்தையே மாத்தும். மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.